சமீபத்தில் ஒரு நாள் நான் என்னோடய கிளாஸ் ரூமில் இருந்தப்போ என்னோடய டீச்சர் பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்த 2 பொண்ணுங்க பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கிளாஸ் டைமில் பேசி சிரித்தா ஆசிரியர்களுக்கு கோபம் வருவது இயற்கை தானே. அவங்க ரொம்ப கோபமாக சொன்னாங்க, பெண்களோட சிரிப்பு தான் பெரிய பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருந்திருக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, சிரிக்கக்கூடாத இடத்துல ஒருத்தி சிரிச்சிருவா, சிரிக்க வேண்டிய இடத்துல ஒருத்தி சிரிக்காமல் இருப்பா. அதனால தான் பல பிரச்சனைகள் புராணங்களில் நடந்திருக்கு தெரியும்ல. அதனால் சிரிக்கும்போது கொஞ்சம் யோசித்து சிரிங்க அப்படின்னு சொல்லி அந்த மேம் முடிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே சந்தேகங்க, அது என்ன சிரிக்க வேண்டிய இடம் சிரிக்கக்கூடாத இடம் என்னவா இருக்கும்னு அங்கே இங்கே தேடி நான் கண்டுபிடிச்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கொஞ்சம் படிக்கலாமா. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது மலர்விழி. மேம் சொன்னாங்கல்ல, சிரிக்கக்கூடாத இடத்துல ஒருத்தி சிரிச்சிருவான்னு. அது மகாபாரதத்தில் வர்ற பாஞ்சாலி அலைஸ் திரௌபதி. அப்புறம் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்காமல் நின்னாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது ராமாயணத்தில் வர்ற கூன் மந்தரை. மேம் சொல்கிறப்போ எனக்கு ரெண்டுமே ஸ்ட்ரைக் ஆகலை. ஏன் தெரியுமா? அப்போ எனக்கு மகாபாரதமும் தெரியாது, ராமாயணமும் தெரியாது. மேம் சொன்ன அப்புறம் ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கதை தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகே. மகாபாரதத்தில் கௌரவர்களை சேர்ந்த துரியோதனன் ஒரு நாள் பாண்டவர்களோட மாளிகைக்கு போகிறாரு. பாண்டவர்கள் மாளிகை ரொம்ப தந்திரமாக பளிங்கு கற்களால் கட்டப்பட்டதாம். வீட்டுக்கு வர்றவங்க அந்த ஆப்டிக்கல் இல்யூஷனை பார்த்து, அதாவது ஒளியோட மாயை, அதை பார்த்து எப்படி உணர்றாங்கன்னு பார்க்குறதுக்காக அப்படி கட்டியிருந்தாங்களாம். அப்படி துரியோதனன் வந்தப்போ அந்த பாலிஷ்டு சர்ஃபேஸ் இருக்கிற அந்த ஃப்ளோரில் கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்த பாஞ்சாலி, பாண்டவர்களோட அறிவுக்கு முன்னாடி துரியோதனன் முட்டாளாகிட்டாங்கன்னு சிரிச்சிருக்காங்க. இதனால் கோபமான துரியோதனன் சூதாட்டத்தில் பாஞ்சாலியை துகிலுருவி அவமதிக்கிறான். குருஷேத்திர போர் நடந்துச்சு. பாஞ்சாலி சிரிக்காமல் இருந்திருந்தா ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ராமாயணத்தில் ராமர் 5 வயசாக இருக்கும்போது கூன் முதுகை கொண்ட மந்தரையை மண் கொண்ட தன் அம்புகளை எய்தி பரிகாசம் செய்துள்ளார். இது மந்தரையோட மனசில் ஒரு பெரிய வெறுப்பை உண்டாக்கிடுச்சான். அதனால் தசரத மன்னன் ராமருக்கு முடிசூட்டும் போது மந்தரை ராமரோட வளர்ப்பு தாய் கைகேயி கிட்ட, உன் மகன் பரதன் இருக்க வேண்டிய இடத்துல ராமன் இருக்கிறான்னு சொல்லி கூட கொஞ்சமானே தேனே பொன்மானே எல்லாம் ஆட் பண்ணி தசரதன் கிட்ட பேச வச்சுருக்காங்க. கைகேயியோட வேண்டுகோள் படி பரதன் முடிசூட்டப்பட்டார். ராமன் வனவாசம் அனுப்பப்பட்டார். ஒருவேளை ராமர் பரிகாசம் செய்கிறப்போ மந்தரை சின்ன பையனாச்சே, விளையாடுறான்னு கொஞ்சம் நினச்சி சிரிச்சிருந்தா ராமாயணம் ஹாப்பி என்டிங்காக இருந்திருக்கும். ராமர் வனவாசம் போயிருக்க மாட்டார், சீதையை ராவணன் தூக்கிட்டும் போயிருக்க மாட்டார். மேம் சொன்னது இதையாத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட புரிதலில் ஏதாவது தப்பு இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் என்னை கரெக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறை குறைங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அன்புடன் மலர்விழி.